ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செம்ம ஸ்பைசி அண்ட் ரிச்சான சன்னா கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரி புரோட்டாக்குனா ஒரு பர்ஃபெக்டான காம்போங்க. இன்னைக்கு நான் ஒரு 2 கப் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன். சோ இப்போ நம்ம விசில் வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம விசில் வச்சுக்கலாம். நம்ம 2 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் எடுத்து ஃபைனா சாப் பண்ணாம இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வந்து ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்து வந்துடலாம், ஃபைன் பேஸ்டா அரைக்காம. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். மிளகாவை நீங்க கட் பண்ணி கூட சேர்த்து ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் கூட இருந்ததாங்க நல்லா இருக்கும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு ஏலக்காய் சேர்த்திருக்கோம். இதுலயே கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன் பச்சை மிளகாய் இருக்கு பாருங்க. சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே அதாவது இதை ஃபைன் பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க இந்த கிரேவியை இடியப்பத்துக்கு கூட ஒரு சைடிஷா நீங்க செய்யலாங்க. நம்ம சேர்த்திருக்க ஆனியன் வந்து நல்லா முழுமையா வதங்கி வரணுங்க. இப்ப நம்ம இதுலயே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமா சேர்த்திருக்கோம். சோ இப்ப தாளிப்புல மட்டும் கம்மியா சேர்த்துக்கலாம். நீங்க தாளிப்புல உப்பு சேர்த்து வதக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே வதங்கிடுங்க. இப்ப நம்ம கீ சேர்த்துக்கலாம். கீ வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஃபுல்லா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடய பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஃபுல்லா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்று சேர. இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். சோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லா இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கோம். சோ சேர்த்துட்டு நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு பாருங்க. சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்துட்டு ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் இல்லாம 2-3 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு திக்கான கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகி வந்துடும். 3 டேபிள் ஸ்பூன் பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு பாருங்க. அதை நம்ம மிக்ஸி ஜார்ல பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்துடலாம். சோ இது வந்து நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த கிரேவில சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. ஏன்னா ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்ல வச்சிடணும். நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு பாருங்க. சோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வச்சோம்ல. சோ அந்த தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் செட் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரெடி ஆயிடுங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வந்து ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாம். கிரேவில நம்ம சேர்த்திருக்க தண்ணி இருக்கு பாருங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி தான். சோ அதனால டேஸ்ட்டுமே ரொம்ப ரிச்சா இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.